ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள சட்டக் கல்லூரியில் மாணவர்களை கொண்டு நடத்தப்பட்ட மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அனைவரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது. ஈரோடு சட்டக்கல்லூரியில் முழுக்க மாணவர்களால் நடத்தப்பட்ட மாதிரி நாடாளுமன்றத்தின் காட்சிதான் இது. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பிரிந்து கொண்ட மாணவர்கள் நாடாளுமன்ற நிகழ்வுகளை தத்ரூபமாக கண்முன் நிறுத்தினர். இளைஞர் பாராளுமன்ற அமர்வு, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சட்டம் மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா உள்ளிட்ட சட்ட மசோதாக்களை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்றது. விவசாயம், ரயில்வே, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா, பழங்குடியினர் விவகாரங்கள், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு கடுமையான தண்டனைகள் போன்ற திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் தலைவர் சிந்து ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். ஒரு மினி பார்லிமெண்டை நடத்தி காண்பித்த எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களே, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே அனைவருக்கும் சிறப்பாக உங்களுடைய பணி இருந்தது என்று எம்பிக்கள் பாராட்டினார்கள். அவர்கள் பேசும்போது சொல்வார்கள். கல்லூரி துணைத் தலைவர் காயத்ரி ரவிச்சந்திரன் வரவேற்புரை வழங்கினார். So we are not only training for bar and bench, also to rule the parliament. அதுக்காக youth parliament இப்ப கண்டக்ட் பண்ணிருக்கோம். And that for நீங்க வந்துட்டு வந்த எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு, அதாவது இன்றைய தலைவர்கள், நாளைய தலைவர்களை வந்து உருவாக்குறதுக்கு நீங்க வந்ததுக்கு முதற்க நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரோடு சட்டக்கல்லூரியின் சார்பாக. ஏன்னா நீங்க தான் வந்து இன்றைய தலைவர்கள் நாளைக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு திங்கிங் ஆகட்டும், உங்களோட ஒரு கருத்துக்காக வந்து நீங்க ஏற்பட்ட உங்களோட லெசன்ஸ், உங்களோட ஜேர்னி வந்துட்டு எங்க கிட்ட நீங்க அழகா ஷேர் பண்ணிக்கிட்டு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அழகா ட்ரைன் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட விஷயமும் தெரிஞ்சு இன்றைய தலைமுறை எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட் சார். அண்ட் இந்த ரொம்ப அழகா சிறப்பா நடத்தின வந்துட்டு எங்களோட பிரின்சிபல் அக்பர் சாருக்கும், அப்புறம் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும், அது சார்பா டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கும் வந்துட்டு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா சார், நாங்க ஈரோடு சட்டக்கல்லூரியோட டேர்ம் லோகோவே வந்துட்டு we create law leaders, not only advocates and judges, we create law leaders. சிறப்பு விருந்தினர்களாக ஈரோடு எம்பி கே.இ. பிரகாஷ் மற்றும் பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். எம்பி கே.இ. பிரகாஷ் போக்குவரத்து அமைச்சகத்தின் செயல்பாட்டு நடைமுறைகள் குறித்து விளக்கினார். மாணவர்கள் நாடாளுமன்றம் நடந்த விதம் குறித்தும் பாராட்டு தெரிவித்தார். ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டையும் பிரித்து வச்சிருந்தீங்க. பூரா பெண்களாக தான் இருக்கிற. இங்கே 3 பசங்க, அங்கே 3 பசங்க தான். இங்கே 13 பெண்கள், அங்கே 12 பெண்கள். எண்ணி பார்த்தேன், கவுண்டிங் பண்ணி பார்த்தேன். வர நீ சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்குமே ஆண்கள் குறைஞ்சிருவாங்களாட்ட சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் முன்னுதாரணம். இந்த வீடியோவில் வெளியே காட்டினோம்னா ஆண்களுக்கு வாய்ப்பு போயிரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. எம்பி ஈஸ்வரசாமி நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் மற்றும் பூஜ்ய நேரம் நடத்தப்படும் விதம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். சிறப்பாக நாடாளுமன்ற அவை செயல்பட்டது. நாடாளுமன்ற அவையினுடைய செயல்பாடுகளை ஒரு நிமிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக நம்ம நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்திலே நமது நாடாளுமன்ற உறுப்பினர் பேசவில்லையே என்று நாம் எல்லாம் எண்ணுவது. உறுப்பினர் விட்டு அனைவருமே செயல்பட முடியும். நீங்கள் சட்டக்கல்லூரியில் படித்தவர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அனைவரும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்தாக. மாதிரி நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஆண்கள் பிரிவில் சுஜனந்த் பாரத்தும், பெண்கள் பிரிவில் வேதாம்பாளும் முதல் பரிசு பெற்றனர். இளம்பிற 2ஆம் பரிசும், இனியா பொன்னுசாமி 3ஆம் பரிசும் வென்ற நிலையில் 3ஆம் ஆண்டு LLB படித்து வரும் தாரணி சிறந்த பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்டார். வெற்றியாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் எம்பி பிரகாஷ் மற்றும் எம்பி ஈஸ்வரசுவாமி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர்.
கல்லூரி முதல்வர் டாக்டர் அக்பர் அலி பேக் நன்றியுரை வழங்கினார்.